உங்கள் மாயா அஸ்ட்ரோ. அதாவது விருந்து உண்ணுதல் என்பதும் வாழ்க்கையில் மிக முக்கியமான உன்னதமான விஷயங்களில் ஒன்று தான். விருந்து உண்ணுதல்னால் முதல் விருந்து. இப்போ முதல்ல என்ன செய்கிறவங்க, முதல்ல திருமண பொருத்தம் பார்க்குறவங்க ஆணும் பெண்ணும் என்ன செய்வாங்க, முதல்ல பெண் ஜாதகத்தை வாங்கி பொருத்தம் பார்ப்பாங்க. பொருத்தம் பார்த்துட்டு அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருத்தம் சரி, பெண் வீட்டுக்கு அனுப்புவாங்க. பொருத்தம் சரி, அடுத்து என்ன செய்வாங்க, மாப்பிள்ளை இந்த வேலை இருக்கார், இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி குணாதிசயம் உள்ளவர் அப்படி என்று என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா, பெண்ணு பார்க்க வரலாமான்னு கேட்பாங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன செய்வாங்க, மறுபடியும் பெண் பார்க்க வருவாங்க. அடுத்து பெண் பார்க்க பெண் வீட்டார் அனுமதி கொடுப்பாங்க. அடுத்து என்ன செய்வாங்க, என்ன போய் பெண்ணை பார்ப்பாங்க. பெண்ணை பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்குங்க, நீங்கள் எங்கள் மாப்பிள்ளை விட்ட பாருங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு அடுத்தது இவங்களும் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு, மாப்பிள்ளை வேலைலாம் பரவாயில்ல, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருத்தம் பார்த்து வருவாங்க. அதாவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. இதற்குள்ள அவங்க முடிவு செய்ய என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது விருந்து உண்பது என்னைக்கு வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. அதாவது தமிழர்களுடைய நடைமுறைப்படி ஒருத்தர் வீட்டில் போய் கை நினச்சி விருந்து சாப்பிட்டாங்கன்னா மாற மாட்டாங்க அப்படிங்கிறத வச்சு அமைப்பு. ரைட். இது சாஸ்திரப்படி நம்ம எந்தெந்த நாள், இது மட்டும் அல்லாமல் நண்பர்கள், உறவினர்கள், அதை புதுசாக இருக்கிற நண்பர்கள்கிட்டையும் போய் எந்தெந்த கிழமையில் விருந்து உண்டால் விருந்து உண்டால் நமக்கு நல்லது நடக்கும். சாஸ்திரப்படி விருந்து உண்பது எந்தெந்த நாளில் என்ன நிகழ்வு நடக்கும் என்பதை பார்க்கலாம். வெள்ளி, சனி, திங்கள் விருந்துண்ண புதனமாம், கள்ள வியாழன் கசப்பிற்கும் கொள்ள கதிர் தீரா பகை காட்டும், செவ்வாய் தமக்குத்தாமே வாரா பகை தரும். அதாவது இது போன்ற சம்பவங்கள் நம்ம முதல்ல போய் விருந்து ஒருத்தவங்கள்ட்ட போய் சாப்பிட்றது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை சிறப்பை தரும் என்கிறது. அடுத்தது வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா மனவெறுப்பு, மனக்கசப்பு வரும் அப்படின்னும், ஞாயிற்றுக்கிழமை தீரா பகை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா வராத பகையெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும். என்னமோ விருந்து உண்பது சாஸ்திர பிரகாரம், அதான் நண்பர்கள் மூலம் நண்பர்கள் வீட்டுக்கும் போய் விருந்துக்கு போகிறது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை சாஸ்திரப்படி விருந்து உண்பது உன்னதமான பலனை தரும். நன்றி, வணக்கம்.